ஹாய்! வணக்கம் நண்பர்களே. ரொம்ப லாங் டைம் அப்புறம் மீட் பண்ணுறோம். லாஸ்ட் ஒரு 1 வீக்கா நம்ம வந்து வீடியோ போடல. ஸோ, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஆந்திரா சித்தூரில் உள்ள கைலாச கோணா அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சுற்றி காமிக்க போகிறேன். ஸோ, உள்ளே போய் எப்படி இருக்குது, இங்கே ட்ரக்கிங் எப்படி இருக்குது, ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். நம்ம சென்னையிலேருந்து மார்னிங் ஒரு 5:30 கிளம்பணும். இங்கே இப்போ டைம் வந்துட்டு ஒரு 8:30, ஒரு 3 மணி நேரம் ஆச்சு ரீச் ஆகிறதுக்கு. இந்த கிளைமேட் சூப்பராக இருக்குது பாருங்கள். டைம் 8:30, அந்தளவுக்கு வெயிலெலாம் இல்லை. இப்போ இது மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கு, கிளைமேட் சூப்பராக இருக்குது. வர வழியிலையுமே சூப்பர். இப்போ நம்ம ஊத்துக்கோட்டை அந்த ரோட்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கு நடுவு டைமு, நல்லா சில்லுன்னு கூலாக செம்மையாக இருந்துச்சு. ஓகே, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். అన్న ఇడ్లీయా దోశనా మీకు? ముట్ట దోశ ఎలాక? நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆர்ச் மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 500 மீட்டர் உள்ளே வந்தோம் அப்படின்னா, இப்போ அடுத்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே இது லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். இது ஃபுல்லாகவே ஹோட்டல்ஸ் தான். ஹோட்டலில் சின்ன சின்ன கடை இதெல்லாம் இருக்குது. ரேட்டு ரீசனபிளாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு இட்லி 5 ரூபா, தோசை 15 ரூபா, வடை 5 ரூபா, அந்த மாதிரி வந்துட்டு ரேட்லாம் ரொம்ப ஹையாலாம் இல்லை. இப்போ தான் அங்கே சாப்பிட்டேன் நான். ஸோ டேஸ்ட்டும் ஓகே, குட், சூப்பராக இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் வழியில் எங்கேயும் சாப்பிட்ல அப்படின்னா இங்கே வந்துடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு தடா ஃபால்ஸும் ஆரே ஃபால்ஸும் போயிருப்போம். ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு ஃபுட்டு கிடைக்காது, நம்ம வெளியிலே சாப்பிட்டு போயிடணும். ஸோ இங்கே வந்து அந்த பயம் இல்லை, நம்ம இங்கே வந்தே சாப்பிட்லாம். இங்கேயே ஹோட்டல் நல்லா இருக்குது, ஃபுட்டும் நல்லா இருக்குது, ரேட்டும் ரீசனபிளாக இருக்குது. அதையும் தாண்டி இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா, இங்கே வந்துட்டு தங்குறதுக்குமே நிறைய இடம் இருக்குது. இதோ பாருங்கள், இருக்கு இல்லைங்களா. இது இல்லாமல் நம்ம வந்துட்டு ஊத்துக்கோட்டை டு திருப்பதி அந்த மெயின் ரோட்டில் ஒரு லெஃப்ட் ஒன்று எடுப்போம், ஒரு 1.5 கிலோமீட்டர் முன்னாடி. அந்த லெஃப்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர் அப்படியே ஒரு வில்லேஜை ட்ராவல் பண்ணி வருவோம். ஸோ அந்த வில்லேஜ் ஃபுல்லாகவே ரெசார்ட்ஸ் தான். இந்த ஹோட்டல்ஸுக்கு அப்படியே ரைட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்குது இல்லைங்களா, அந்த பார்க்கிங் போய் நீங்கள் பார்க்கிங் நிறுத்தின உடனே வந்து கேட்குறாங்க, சார் ஹெட் மசாஜ் வந்துட்டு 100 ரூபா, ஃபுல் பாடி மசாஜ் வந்துட்டு 200 ரூபா. ஸோ இங்கே மசாஜுமே இருக்குது. சூப்பர். இப்போ நம்ம இது வரைக்கும் ஆந்திராவில் 3 வாட்டர் ஃபால்ஸ் வந்து இது 3வது வாட்டர் ஃபால்ஸு கவர் பண்ணிகிட்ருக்கோம். எங்கேயுமே வந்துட்டு அங்கே ஹோட்டல்ஸ் இல்லை, நம்ம தங்குற இடம் இல்லை, மசாஜ் இல்லை. ஸோ அது எல்லாமே இங்கே இருக்குது. சரி, இன்னும் உள்ளே எப்படி இருக்குது, உள்ளே என்ட்ரன்ஸ் எப்படி என்ன எதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வாட்டர் ஃபால்ஸோட மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்துட்டு டிக்கெட் போட்டு உள்ளே வந்தாச்சு. ஃபால்ஸை விசிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா. பைக் பார்க்கிங் வந்து இங்கே 20 ரூபா வாங்கினாங்க. பட் இங்கே டோக்கனில் பார்த்தா 10 ரூபா தான் போட்டிருக்கு. என்ன சங்கதின்னு தெரியல. சரி, ஓகே. ஸோ அந்த மெயின் கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்களேன், அப்படியே திருப்புறேன். ஸோ இதுதான் மெயின் கேட்டு. அப்படியே இது ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் கூட இல்லை, அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு வந்து தண்ணி ஊற்றுது. ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. அதையும் தாண்டி நம்ம மேலே எதுவும் போகிறதுக்கு ஃபால்ஸ் இருக்கா, இல்லை இதுதான் ஃபைனலாக அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்ப்போம் வாங்க. ஓகே, நம்ம இந்த பிளேஸோட எண்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இப்போ இந்த பிளேஸில் வந்துட்டு பின்னாடி கொட்டுது இல்லைங்களா, இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால் தான். இங்கே வந்துட்டு ட்ரக்கிங் கிடையாது. நம்ம மெயின் கேட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம இதை ஃபால்ஸை ரீச் ஆகிடலாம். நம்ம ஆல்ரெடி ஆர்ஏ ஃபால்ஸு, தடா ஃபால்ஸ்லாம் போயிருப்போம். நான் அதோட வீடியோட லிங்க் கொடுக்குறேன்.
பாருங்கள். அதில் தடாவில் வந்துட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் ட்ரெக்கிங் போனோம். ஆர்ஏ ஃபால்ஸில் ஒரு 1 ஹவர் ட்ரெக்கிங் போனோம். ஸோ அதெல்லாம் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கிடைக்காது. அதை எதிர்பார்த்து இங்கே வர வேண்டாம். அதை தவிர நம்ம கொஞ்சம் வயசானவங்க, நடக்க முடியாது, ஃபேமிலியோடு வரோம், எங்களுக்கு ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேண்டாம், ட்ரெக்கிங் வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு ஃபால்ஸ் இருந்தாலே போதும், குளித்து ஃபன் பண்ண நல்ல ஒரு கூலிங்கான இடம் இருந்தால் போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பிளேஸுக்கு வரலாம். ஸோ சூப்பர். நம்ம ஃபால்ஸ் நல்லா ஹைட்லேருந்து போட்டதுனால ப்ரெஷர் சூப்பராக இருக்குது. குளித்து நல்லா ஃபன் பண்ணலாம். ஓகே, நானும் போய்ட்டு குளிச்சுட்டு ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு போய் சுற்றி காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி வரும்போது இங்கே வந்து கல் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக இங்கே நம்ம வந்து இங்கே ஊத்துக்கோட்டையிலேருந்து ஊத்துக்கோட்டை ஒரு 7 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம். 7:30 அந்த ஊத்துக்கோட்டையிலேருந்து நம்ம ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஊத்துக்கோட்டையிலேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக அந்த கல் கடை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று பனங்கல், தென்னங்கல், ஏதாவது ஒன்று மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும். நான் அதை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். கல் இருக்கானே, சைடிஸ் இருக்குமாண்ணே? ஊருக்கா இருக்கா? எவ்வளோண்ணே செம்பு? என்ன 30? ஈவினிங் 6 ரெகுலராக இருக்குமா? டே ஃபுல்லாக இருக்குமா? இந்த போன டைம் நான் ஒரு 10 மணிக்கிட்ட கிராஸ் பண்ணேன். அப்போது பக்கத்தில் கேட்டேன், இங்கே இல்லைன்னு சொன்னாங்க. நைட்டா? இல்லை, பகலில். காலையில் 6, சாயந்தரம் 6. ஓ, 6 to 6 இருக்கும். இது அடுத்த பிளேஸு. இது தொட்டிக்கோனா வாட்டர் ஃபால்ஸு. நம்ம கைலாசகோனா வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து எக்ஸிட் ஆகிறோம் இல்லைங்களா, மெயின் ஆர்ச்சு வந்து அப்படியே ஒரு 300-400 மீட்ரு நம்ம ரிட்டன் போகிற வழி தான். அப்படியே போகிற வழியிலே இந்த ரோட்டில் தான் நம்ம ட்ராவல் ஆகிப்போம். அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதுக்கான என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயுமே கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்லாம் இருக்குது. இதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ, பார்க்கிங் ஃபீஸ் எவ்வளோ, உள்ளே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. தொட்டிக்கோனை வாட்டர் ஃபால்ஸ் நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்து உள்ளே வந்தாச்சு. இதுக்கு பைக் பார்க்கிங்க்குன்னு தனியாக டிக்கெட் கிடையாது. ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மட்டும்தான். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்துட்டு ஒரு 20 ருபீஸ் தான். இதுலேருந்து ஒரு 300 மீட்டர் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்துட்டு சில்ட்ரன்ஸ்க்கான ப்ளே கிரவுண்டும் இருக்குது. ஈவினிங் வந்தால் நல்லா சில்ட்ரன்ஸ் இங்கே ப்ளே பண்ண நல்லாயிருக்கும். ஸோ உள்ளே வாங்க, உள்ளே எப்படி இருக்குது என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே போய் பார்க்கலாம். தொட்டிக்கோனா வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. இதுதான் நம்ம வந்த வழி. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஜென்ஸுக்கும் லேடிஸ் 2 பேருக்குமே ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் ரூம் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஃபால்ஸு, கைலாசகோனா, அங்கேயுமே பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. அதை நம்ம காட்டல. அப்படியே இப்படி போனோன்னா இங்கே தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் அந்த தொட்டிக்கோனா ஃபால்ஸு. சும்மா ஒரு நம்ம ஒரு பம்பு செட்டில் என்ன தண்ணி வருமோ அந்த தண்ணி தான் வருது. சும்மா ஒரு 5-6 பேர் ஒன்றா சேர்ந்து குளித்து ஒரு ஆட்டம் போடலாம், அந்த அளவுக்கு இருக்குது. கிளைமேட்டு ஓரளவுக்கு ஜில்லுன்னு தான் இருக்குது. ஒரு குரூப்பாக வந்தால் செப்பரேட்டாக ஃபன் பண்ணலாம். அதை தாண்டி வர வழி நடுக்க வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் இருக்குது. ஸோ இங்கேயே உட்காந்து நல்லா ஃபன் பண்ணலாம். நம்ம உட்காந்து நல்லா கதைலாம் பேசுகிறோம், குரூப்பாக வரோம், உட்காந்து கதை பேசலாம் அப்படின்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இங்கே பாருங்கள், ஃப்ரீயாக கிடக்கு, ஜாலியாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு ஆன டோட்டலான எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 20 ருபீஸு, நம்ம கைலாசகோனாவில் ஒரு 30 ருபீஸு, டோட்டலாகவே ஒரு 50 ருபீஸ் தான் இங்கே ஆன செலவு. அதை தாண்டி நம்ம ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் சென்னையிலேருந்து ட்ராவல் ஆகி வந்திருக்கோம். ஸோ அதுக்கான செலவு மட்டும்தான். ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய்.